சேட்டக் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஐகானிக் பிராண்ட். இந்தியால நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல கண்டிப்பா ஒரு கட்டத்துல சேட்டக் அப்படிங்கிற வெஹிக்கிளை நாம யூஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 2019 காலகட்டத்துல இந்த சேட்டக் அப்படிங்கிற இந்த ஐஸ் லெகசியை இவி லெகசிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த சேட்டக்னுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்றாங்க. 2020ல இந்த சேட்டக்னுடைய இவியை லான்ச் பண்ணுவாங்க. 29 சீரிஸ் 32 சீரிஸ் அப்படின்னு ஒரு 3 வேரியண்டோட இந்த சேட்டக்கை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்துல 2024 எண்ட்ல டிசம்பர் மாசத்துல அவங்க வந்து லேட்டஸ்டா ஒரு 35 சீரிஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிஆர்எல் உங்களுக்கு தெரியுதா? இது வந்து ஆக்சுவலி ரவுண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஹார்ஸ் ஷூனுடைய ஷேப். இந்த இடத்துல வந்து ஒரு டம்மி கொடுத்திருக்காங்க. ஹெட்லைட்டுக்குள்ள பார்த்தோம்னா சேட்டக்னுடைய அந்த லோகோ நம்மளால பார்க்க முடியும். பாடியை வந்து ஃபைபர் பாடியா கொடுக்காம மெட்டல் பாடியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரீமியம் ஃபினிஷோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சைடு மிரர்ஸ் 12 இன்ச்ல அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் சைடட் லீடிங் லிங்க் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுல் டச் சீட் கவர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஆக்சுவலி ரெக்ஸன் தான் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் லெங்த் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்க. லெங்த் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா முதல்ல சீட்டுக்கு கீழே இருந்த பேட்டரியை இப்போ வந்து இந்த ஃப்ளோர் போர்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டரியும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ 3.5 கிலோவாட் பேட்டரியோட வருது. சீட்னுடைய லெங்த் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் ஒரு 80 mm அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. TFT ஸ்கிரீன் ஒன்னு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல கொடுக்குறாங்க. வந்து டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்னு ஓபன் ஆகுது. இது ஒரு லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சீட்னுடைய பூட் ஓபன் ஆகுது. ஒரு 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது. இதுல ஒரு 950 வாட்ஸ்ல ஒரு ஆன் போர்ட் சார்ஜர் ஒன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரியர்லயும் நமக்கு வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான். ரியர்லயும் வந்து மோனோஷாக் தான். சிங்கிள் சைடு தான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐ ஃபியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இந்த ஐ ஃபியூஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இன்டெலிஜென்ட் ஃபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் வந்து அந்த வேல்யூவை விட கொஞ்சம் எக்ஸீட் ஆகும்போது அந்த ஐ ஃபியூஸ் என்ன பண்ணும்? எஸ், கட் ஆஃப் பண்ணி விட்டுரும்.